வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன்ல நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 190 ஸ்டாப் லாஸை வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் 192 சப்போர்ட் எடுத்து எதிர்பார்த்த மாதிரி மேலே போக ஆரம்பிச்சிருந்தாலும் அதால் மேலே போக முடியாமல் 192 உடைச்சு மார்க்கெட் 192 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நின்றுட்டு இருந்த சமயத்தில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததும் மார்க்கெட்டுக்கு சாதகமாக இல்லாமல் செல்லர்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சு 187 வரைக்கும் வந்து 187.3 க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. 192 சப்போர்ட் கொடுக்க முடியாமல் மார்க்கெட் மறுபடியும் சரிவை சந்தித்து புதிய லோ கிரியேட் பண்ணி லோயர் க்ளோசிங்க இந்த வாரத்திலேயே லோயர் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் பையிங்கில் இருந்த நம்ம இந்த முறை தான் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத மாற்றிக்கிறோம். எது வரைக்கும் செல் பண்ணலான்னா இந்த வாரம் முழுவதுமே இருந்த 192 அப்படின்ற இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் செல் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 182. ட்ரெண்ட் கண்டினியூஷனாக 80 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.